இது வேலூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வெண்ணம்பள்ளி கிராமம். வெண்ணம்பள்ளி கிராமத்தில் இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழர் கால படைப்பு தான். இது அதுக்கு உண்டான ஆதாரங்கள் அந்த கோயில் இருக்குது. அந்த அந்த கல்வெட்டுகள் மாரி இதெல்லாம் அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி மேல்பாடியான கிராமத்தில் வந்து சோமநாதீஸ்வரர் கோவில், ராஜராஜ ஒரு பாட்டன் வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி விண்ணம்பள்ளி ஆட்பாடி அருள்மிகு அகிலாண்ட ஈஸ்வரர் அகத்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் வந்து மிகவும் பழமையான கோவில். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வந்து பங்குனி மாதத்தில் வந்து சூரிய நிழல் வந்து டைரெக்டாக அனுபவத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறேன். மிகவும் பழமையான கோவில் இது. மிகவும் பழமையான கோவில் இது. வேலூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி விண்ணம்பள்ளி கிராமம். விண்ணம்பள்ளி கிராமத்தில் இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோவில் இது. மிகவும் பழமையான கோவில். என்ட்ரன்ஸில் வந்து நந்தி பகவான், எல்லா கோவிலில் வந்து பெருமாள் வந்து சுற்றி வர இடத்துல தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெருமாளுக்கு கோவில் இருக்குது. தனியாக கோபுரம் கட்டிக்கிறாங்க. பெருமாள் பெருமாள் கோயில் பக்கத்தில் அகிலாண்டேஸ்வரி தாயாருக்கு தனியாக ஒரு சன்னதி கட்டிக்கிறாங்க. அகிலாண்டேஸ்வரி தாயாருக்கு ஒரு தனியாக சன்னதி கட்டிக்கிறாங்க. மிகவும் பழமையான கோவில் இது. ரொம்பவும் கோயில் என்ட்ரன்ஸில் அந்த இதிலே வந்து விநாயகருக்கு சிலை செதுக்கி இருக்கிறாங்க. இந்த பக்கம் முருகர் வந்து மயில் மேலே முருகர் சிலை செதுக்கி இருக்கிறாங்க. சில 2 நந்தி பகவான் இருக்கிறாரு. எல்லா சிவன் கோயிலும் ஒரு நந்தி பகவான் தான் இருக்கும். ஆனால் இந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா 2 நந்தி பகவான் இருக்கிறாங்க. சின்ன நந்தி ஒன்று, பெரிய நந்தி ஒன்று, 2 நந்தி பகவான் இருக்குது. இந்த கோயிலில் அகத்தியர், மாணிக்கவாசகர் மற்றும் அப்பர் சுந்தரர் மற்றும் 4-5 பேருக்கும் சிலை வைத்திருக்கிறாங்க. இவர்கள்லாம் சைவ மதத்தை பரப்பினதால் இவங்களுக்கு தனியாக செலவழிச்சு இருக்கிறாங்க. கணபதி நர்த்தன கணபதிக்கு தனியாக ஒரு சன்னதி. அப்புறமேட்டு நர்த்தன கணபதி தனியாக சன்னதி. தட்சிணாமூர்த்திக்கும் தனியாக சன்னதி வச்சுக்கிறாங்க. இந்த கோவில் சவுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கல்வெட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கும். கோவில் சவுத்தில் வந்து பெண்கள் நடனம் ஆடுற மாதிரியே ஒரு சில 4-5 பெண்கள் நடனம் ஆடுற மாதிரி சிலை வைத்திருக்கிறாங்க. சிலை செதுக்கி இருக்கிறாங்க. இது மிகவும் ஒரு 400-500 ஆண்டுகள் பழமையான
ஆலய நகர். வரதராஜ பெருமாளுக்கு தனியாக சிலை இருக்குது. எல்லா கோயிலில் வந்து சிவபெருமான் சுற்றி வர சமயத்தில் தான் பெருமாளுக்கு வந்து ஒரு சிலை இருக்கும். ஆனால் இந்த கோயில் என்ட்ரன்ஸில் பெருமாளுக்குன்னு தனியாகவே ஒரு சன்னதியே இருக்குது. இது என்ன தெரியல, இது என்ன சாமி தெரியல. லிங்கம், காசிலிங்கம் இது. இது பார்த்திங்கன்னா 1008 லிங்கம். இது 1008 லிங்கம். முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கிறாரு. பிரம்மா பெருமாள் விஸ்வன் மூணு பேருக்கும் சிலை வைத்து ஒரு தனி சன்னதி மாதிரி ஒரு சின்னதாக அழகாக கட்டிக்கிறாங்க. துர்கை அம்மன். இந்த கல்வெட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தனியாக தூண் இது மேலே வந்து சாமி கோபுரம். இந்த சிலை, இந்த பொம்மை பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோவில்லையும் இருக்கும். இந்த பொம்மை என்ன பொம்மைன்னு தெரியல, ஆனால் இது எல்லா சிவன் கோயிலையும் இந்த பொம்மை வந்து ஒரு டிஷ்ஷி பொம்மை மாரி இருக்கும். அது இது வந்து இதில் வந்து ஆதிசேஷன் வந்து பெருமாள் வந்து ஆதிசேஷனை வந்து கால் கீழே இருக்கிற மாதிரி இந்த சிலை செதுக்கி இருக்கிறாங்க. ஆதிசேஷன் இது அகிலாண்டேஸ்வரி தாயார் கோவில். இந்த கோவில்லையும் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான கோவில். ஒரு 500 வருஷம் கோவில். மேலே வரைக்கும் வந்து சீர் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்பவும் பழமையான கோவில். கோவில் தூணில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், விநாயகர், ஒரு அம்மா சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் ஒரு ஓவியம் இருக்குது. அது இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
கோயில் தூண் பார்த்தீங்கன்னா இது விஜயநகர பேரரசில் கட்டின கோயில் மாரி இது. இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வெட்டு அவங்க காலத்தில் கட்டின கோவில் மாரி தான் இருக்குது. இதுவும் கோயில் தூணில் இதுவும் முருகர் சிலை மாரி இது, மயில் மேலே இருக்கிற மாரி. இது வந்து அம்மன் சிலை காலபைரவர் சிலை அவருடைய வாகனத்தோடு இருக்கிறாரு. அதுக்கு பக்கம் சவுத்துலேயும் பைரவர், இந்த பக்கம் சவுத்துலேயும் பைரவர். லைட்டெல்லாம் இல்லைங்களா? இந்த லைட் வச்சுக்கிற இதுதான் மெயின். இது வந்து சிவபெருமான் மேலே ஒரு பசுமாடு வந்து பால் கறக்குது. அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த சிலையை செதுக்கி இருக்கிறாங்க. போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பின்னர் ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலை போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த கோவிலில் மாதம் 2 பிரதோஷமும் வந்து வழிபடுறாங்க. அதேமாரி காலபைரவர் இருக்கிறாரு. காலபைரவருக்கும் அஷ்டமி தேய்பிரையில் வந்து பூஜை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது என்னது, எல்லா மாதமும் வந்து பௌர்ணமியை வந்து சிறப்பு பூஜை பண்ணுறோம். பங்குனி உத்திரம் வந்து பங்குனி 23 சித்திரை 1 வரையும் சூரிய ஒளி வந்து லிங்கத்து மேலே விழும். அது அப்படி நல்லா சாமி பார்த்து சொல்லுங்க. இது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இன்னம்பள்ளி அகிலாண்டீஸ்வரி சமேத அகத்தீஸ்வரர் சாமி. வள்ளிமலை போனீங்கன்னா வள்ளிமலை பக்கத்தில் வந்து மேல்பாடியின் சோமநாதீஸ்வரர். அது திருவள்ளம் வந்தீங்கன்னா திருவள்ளத்தில் வில்நாதீஸ்வரர். பள்ளிகொண்டாவில் வந்து மார்க்வந்தீஸ்வரர். இது வந்து ஒரு காலத்தில் வந்து கட்டின இது. பங்குனி 23, தமிழ் 23, இங்கிலீஷ் வந்து 3 வரலாம், இல்லை 4 கூட வரலாம். பங்குனி 23 சித்திரை 1 வரையும் 9 நாள் வந்து சூரிய ஒளி வந்து லிங்கத்து மேலே விழும். இந்த பக்கம் இருக்கிற கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் கால கட்டப்பட்டது. இங்கே வந்து மேல்பாடியில் வந்து சோமநாதீஸ்வரர் இருக்கிறார் கோவில். அந்த சோமநாதீஸ்வரரும் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டது தான். அது பக்கத்தில் வந்து அரிஞ்சயன் சோழனுக்கும் வந்து இது இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ராஜராஜ சோழன் கட்டப்பட்டது. இதெல்லாம் வந்து மிகவும் பழமையான கோவில் என்பதால் இதை கட்டடங்கள் தான் லைட்டாக புதுப்பிட்டது. எல்லாமே இதெல்லாம் பழமையானது. இதெல்லாம் வந்து இந்த கோயில் வந்து வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், விண்ணம்பள்ளி கிராமம். இது வந்து காட்பாடியிலேருந்து விண்ணம்பள்ளின்னு கேட்டு வரலாம். காட்பாடியிலேருந்து சுகர் மில் ஸ்டாப் வந்து அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இந்த விண்ணம்பள்ளி கிராமம். இந்த விண்ணம்பள்ளி கிராமத்தில் இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து சிவபெருமான் கோயிலை சுற்றி வரும்போது தான் வந்து அவருக்கு இது இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு வந்து சீனிவாச பெருமாளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு தண்ணீர் சன்னதியே இருக்குது. மிகவும் பழமையான கோவில், ரொம்ப
வாங்க வந்து ஒரு முறை இந்த கோவில் வந்து பாருங்கள். சிவபெருமான் உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் நல்ல ஊர்லையும் தருவார் என்று வெள்ளூர் முருகன் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் இந்த கோவிலோட குளம். கோவில் ஆமாம்மா.